விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. சேலம் மேச்சேரியில் தர்மபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். போட்டியை நாம் சந்திக்கிறோம். ஒன்னு அண்ணா திமுக, இன்னொன்று திமுக என்று பாரதிய ஜனதா கட்சியில ஓட்டில் அங்கீகரிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு முந்தைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கிற வரை நம்ம கூட்டணியில இரண்டாவது இடம் கேட்டு இருந்தாங்க. இப்போ மூன்றாவது இல்ல 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட நம்முடைய கூட்டணியில் 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில 2ஆம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறான்னா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்காரங்க உங்களை எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னையும் சொல்றாரு, இன்னைக்கு ஆளுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்க? ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தினீங்களே? 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்ல, அப்ப சுகாதார அமைச்சரா இருந்தார்ல, அப்ப என்ன கொண்டாந்து இறக்கினாரு? மேச்சேரிக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்தாரா? சொல்லுங்க, ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டாந்தாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுவதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில தேவையில்லை, மக்கள் தான் தேவை. மக்கள் தான் தேவை. மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இங்க இருக்கின்ற மக்கள், தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை நாடாளுமன்றத்தில் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டியில் தான் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க கூட்டணிக்கு போகல. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறாரு, ஒரு இடத்துல பேசுறாரு. நீ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. எங்களுடைய கோரிக்கையில நிறைவேற்றினா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆணை அரசாணை நீங்க வேண்டாம் படிச்சு படிக்க நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நெட்டு போட்டா வருது, யாரும் மறைக்க முடியாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இது அவசரமா செய்யல, 5 மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம். எங்களுடைய நடவடிக்கை எடுத்தோம். இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் பிடிக்கும். 2 ஆண்டு காலம் பிடிக்கும். ஒவ்வொரு 6 மாத காலமும் இதை நீடித்துக்க வேண்டும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 2021 ஜூன் மாதம். இதை நீடிக்கவில்லை, அதனால காலாவதி ஆகிவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 தொடர்ந்தா இந்நாள் முடிச்சிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆக
எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டுவதற்காக எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம். நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம். மக்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றிக்கிறோம். ஆதாரத்தோடு நான் காட்டுகிறேன். ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிட்ட கொடுத்துட்டேன். எங்களுடைய நிர்வாகிட்ட இந்த அரசாணையை நீங்கள் வீடு வீடாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை மக்களுக்கு புரிய வையுங்கள் என்று நான் தெரிவித்து விட்டேன். உங்களுக்கு வேண்டாம் நெட்ல போட்டு எடுத்துக்கலாம். ஆக நோட்டிபிகேஷன் 21/12/2020 ஆண்டே அரசாணை வெளியிடப்பட்டது. ஆக நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதிமுக என்ற ஒரு கட்சி மட்டும் இல்லாவிட்டால் கிராமத்திலே வாழ்கின்றவர் இன்றைக்கு வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் உருவாக்கி ஏழை எளிய கிராமப்புறத்திலே வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக திமுக என்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து அதிமுக 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. இந்த 30 ஆண்டு காலத்தில் தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, இப்படி அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலை பாருங்கள். இன்னொன்னையும் பேசியிருக்கார். கடலூர்ல அங்க வேட்பாளர் ஆதரிச்சு பேசுகின்ற பொழுது சொன்னார், உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. உள்ளூர் வேட்பாளருக்கு கொஞ்சம் இறப்பா தம்பி பேசி முடிச்சது. நீ நல்லா தான் இருக்கிற, உள்ளாலும் சரியில்லையா? இன்னைக்கு கடலூர்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். கடலூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற ஓட்டு போடுங்க. நாங்களும் அதை கேட்கிறோம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற அறிவிச்சவர் அசோகர் அவருக்கு ஓட்டு போடுங்க. எங்கோ இருந்து வந்து இங்கே நின்று வென்று சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார், உங்களை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. அதோட அடிக்கடி பேசிட்டே இருக்காரு. நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்காரு திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவரோட தான் நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.